வணக்கம். 36 ஆண்டுகள் நிறைவடைந்தும் இன்னும் முழுமையாக அவர்கள் மீள்குடியேற்றப்படவில்லை. யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் ஆகியும் ஒவ்வொரு அரசு வாக்குறுதிகளை கொடுத்தாலும் இன்னும் அவர்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைய செய்திகள பகுதியிலே வலிவடக்கு மக்களினுடைய மீள்குடியேற்ற போராட்டம் தொடர்பான தொகுப்பாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதியே இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக வலிவடக்கில் இருந்த மக்கள் இடம்பெயர்ந்திருந்தார்கள். அதனுடைய 36வது ஆண்டு நினைவு நாள் நிறைவடைந்திருக்கிறது. தொடர்ச்சியான போராட்டங்களை அந்த மக்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இப்போது தங்களுடைய சொந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்ததற்கு பிறகும் ஒவ்வொரு அரசினுடைய ஆட்சி காலம் வரும்போது அரசாங்கங்கள் வாக்குறுதிகளை வழங்குவார்கள். நாங்கள் காணிகளை விடுவிப்போம், முற்றுமுழுதாக விடுவிப்போம், வலிவடக்கு மக்களை மீள்குடியேற்றுவோம் என்று வாக்குறுதிகள் சொல்லப்பட்டாலும் இன்று வரை இன்னும் முழுமையாக மீள்குடியேற்றப்படவில்லை. பகுதி பகுதியாக சில இடங்கள் விடுவிக்கப்பட்டு மீள்குடியேற்றப்பட்டாலும் இன்று வரை முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. இதனால்தான் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 36வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் முன்பாக போராட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த போராட்டத்திலே பலர் கலந்து கொண்டார்கள். பல சமூக அமைப்புகள் ரீதியாக கலந்து கொண்டார்கள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மதகுருமார்கள் என பலர் இந்த போராட்டத்திலே கலந்து சிறப்பித்திருந்தார்கள். அந்த போராட்டத்தில் மகளிர்களையும் கையளித்தார்கள். தொடர்ச்சியாக அந்த மக்களுக்கான நீதி கேட்டு அவர்களுடைய சொந்த இடங்களில் குடியேற வேண்டும் என்ற விடயங்களை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் இந்த போராட்டம் நடைபெற்றது. இராணுவ நடவடிக்கைகளுக்காக குறிப்பாக உயர் பாதுகாப்பு வலயமாக வலிவடக்கு பிரதேசம் பிரகடனப்படுத்தப்பட்டது. இன்று யுத்தம் நிறைவடைந்து விட்டது, 17 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. ஆனால் ஏன் இன்னும் அந்த மக்களினுடைய நிலங்கள் அவர்களுக்கு மீள கையளிக்கப்படவில்லை? பகுதி பகுதியாக சில இடங்கள் கையளிக்கப்பட்டாலும் முழுமையாக தங்களுடைய சொந்த இடங்களுக்கு சென்று தங்களுடைய இறுதி காலத்தில் அங்கு தாங்கள் வாழ வேண்டும், தங்களினுடைய உடல்கள் தங்களுடைய சொந்த மண்ணிலே நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி மக்கள் இன்றும் குரல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதற்கான போராட்டங்கள் கிராம சேவகர் பிரிவுகள் ரீதியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பகுதி அளவாக சில இடங்கள் விடுவிக்கப்பட்டாலும் முழுமையாக இன்னும் பல இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது, விடுவிக்கப்பட வேண்டும். வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளாக இருந்தாலும் கூட மயிலிட்டி போன்ற இடங்கள் முன்னொரு காலத்தில் மீன்பிடித்துறையில் சிறப்பாக இலங்கையினுடைய வருமானம் ஈட்டும் துறைகளில் முக்கியத்துவம் வாய்ந்திருந்தது. அதேபோல் விவசாயம், இரண்டையும் நம்பி வாழ்ந்த மக்கள் தங்களுடைய 90ஆம் ஆண்டு இடப்பெயர்வின் மூலம் தங்கள் சொந்த இடங்களில் இல்லாமல் உறவினர்களுடைய இடங்களிலும் முகாம்களிலும் வசித்து வந்தார்கள். இன்று அவர்களில் பலர் 36 ஆண்டுகள் கடந்து விட்டது என்று வேறு வேறு இடங்களுக்கு சென்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை நோக்கியும் தங்களுடைய வாழ்க்கையை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றும் பலர் தங்கள் சொந்த இடங்கள் தங்களுக்கு தேவை, தங்களுக்காக நாங்கள் முன்னோர்களாக எங்களுடைய பெற்றோர்கள் இருந்த இடத்திலும் நாங்கள் சிறுவர்களாக இருந்த இடத்திலும் திரும்ப வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்ட களத்தில் பலருடைய குரல்கள் அவ்வாறு தான் ஒலித்து கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமான ஒரு விடயம், இல்லாவற்றில் ஒரு கவலையான ஒரு விடயம் என்னவென்றால், அந்த மக்கள் விவசாயம் செய்த இடத்திலே இப்போது இராணுவத்தினர் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். இராணுவத்தின் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த விவசாய உற்பத்தி பொருட்களை மீள்குடியேறி வெளியிடங்களில் வாழ்ந்து வரும் அவர்களுக்கே விற்பனை செய்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது சார்ந்த குரல்கள் எழுப்பப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த மக்களினுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று. பலாலி விமான நிலையத்திற்காக காணிகள் சுவீகரிக்கப்பட்டாலும் கூட அந்த அபிவிருத்திக்கான சுவீகரிப்பை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஏனைய பகுதிகளை விடுதலை செய்யுங்கள், ஏனைய பகுதிகளை விடுவியுங்கள், தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம், எங்களுக்கான தீர்வை தாருங்கள் என்று மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். இராணுவத்தினரோ தங்களுக்கு அது உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி அவர்களுக்கான இடங்களை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். சில பகுதிகள் வீதிகளுக்கான போக்குவரத்துக்காக திறந்து விடப்படுகிறது. ஆனால் முழுமையாக இன்னும் விடுவிக்கப்படவில்லை. ஒரு காலகட்டத்தில் அனுருகுமார திசாநாயக்கா அந்த பகுதி ஊடாக காலை வேளையில் உடற்பயிற்சி நடைபவனை மேற்கொண்டிருந்தார். இங்கே முழுமையாக அந்த பகுதி விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் அந்த நேரத்திலே பேசப்பட்டது. மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, கோட்டபாய ராஜபக்ஷ, இப்போது அனுருகுமார திசாநாயக்கா இந்த காலம் வரை தொடர்ச்சியாக விடுவிப்போம், மக்களினுடைய காணிகளை வழங்குவோம் என்று வாக்குறுதிகள் வழங்கப்பட்டாலும் கூட இன்று வரை அது முழுமையாக செய்யப்படவில்லை. ஏன் செய்யப்படவில்லை? நிலங்கள் அளந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கிறது. அதே போல்
மீள்குடியேற்றப்பட வேண்டிய மக்களினுடைய போராட்டத்துக்கான நியாயம் கொடுக்க வேண்டும். அங்கு கோவில்கள் இருக்கிறது. கோவில்களுக்கான வழிபாடுகளில் கூட பாதுகாப்போடு தான் அங்கு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. மிகச்சிறப்பான முறையில் வீதிகள், அந்த கட்டமைப்புகள், அது சார்ந்த நடவடிக்கைகளை அவர்கள் அந்த கிராமத்தில் சென்று அவர்களுடைய வீடுகளை, அவர்களுடைய காணிகளை பார்ப்பதற்கான அவாவில் அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றும் அவர்களுக்கு பலருக்கு அந்த இடத்திலே செல்வதற்கான சந்தர்ப்பம் மறுக்கப்படுகிறது, விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. எனவே தான் தொடர்ச்சியாக நிலமீட்பு போராட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கேப்பாப்பிலவு போராட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். தொடர்ச்சியாக மக்கள் போராடி இருந்தார்கள், தொடர்ந்து அழுத்தம் கொடுத்திருந்தார்கள். அந்த போராட்டம் வெற்றி பெற்றிருந்தது. அதுபோன்று தான் இப்போது வலிவடக்கு போராட்டமும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலுமே தையிட்டி விகாரையை சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட வேண்டும், சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும் என்ற போராட்டம் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அதே போல இந்த மக்களினுடைய போராட்டமும் தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தற்போதைய அரசு இந்த விடயத்தில் எவ்வாறு கரிசனை கொள்ளப் போகிறது? தேர்தல் காலங்களில் கூட வலிவடக்க மக்களினுடைய காணிகள் அவர்களுக்கே வழங்கப்படும், இராணுவத்தினர் அந்த காணிகளை வைத்திருக்க மாட்டார்கள், மக்களினுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் என்ற வாக்குறுதிகள் எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இன்று 2 ஆண்டுகளை நோக்கி அனுர அரசினுடைய ஆட்சி காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. முழுமையாக அந்த எதிர்பார்ப்பை இன்னும் அனுர அரசு நிறைவேற்றவில்லை. ஏனைய அரசாங்கங்கள் போல அல்லாமல் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்தார், மக்களினுடைய வலிகளை புரிந்து கொள்வார், அவர் காணிகளை மக்களுக்கே கொடுப்பார் என்று ஒரு விடயம் கூறப்பட்டாலும் கூட கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் என்ன விடயத்தை செய்ததோ அதே போல் இப்போது அனுரகுமார திசாநாயக்காவும் அந்த விடயத்தையே செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனமும் எழ ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே இந்த மக்களினுடைய போராட்டம் இன்னும் எவ்வளவு நாட்கள் தொடரப்போகிறது? இந்த அரசாங்கம் இந்த மக்களினுடைய நிலங்களை முழுமையாக எப்போது மக்களுக்கு வழங்கப் போகிறது என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாகவும் அதனுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஆகவே வலிவடக்கு மக்களினுடைய வலியை இந்த அரசாங்கம் எவ்வாறு புரிந்து கொள்ளப் போகிறது? 36 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இனியும் அவர்களுடைய போராட்டம் தொடர வேண்டுமா? இல்லாவிட்டால் அவர்கள் தங்களுடைய பூர்வீக இடங்களில் தாங்கள் சின்னஞ்சிறுவர்களாக இருக்கும்போது விளையாடி தெரிந்த அந்த இடங்களில் அவர்களுக்கான விவசாய நடவடிக்கைகளில் அவர்களுடைய சொந்த இடங்களில் அவர்கள் எப்போது குடியமரப் போகிறார்கள் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்றைய செய்திக்களம் பகுதியிலே வலிவடக்கு மீள்குடியேற்ற போராட்டம் சம்பந்தமாகவும் 36 ஆண்டுகள் அந்த பிரதேசத்தில் இருந்து மக்கள் வெளியேறிய நினைவு நாளை நினைவுபடுத்தி அந்த போராட்டத்தின் தொகுப்பாக இன்றைய செய்திக்களம் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். வணக்கம்.